பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் நம்ம மீனாவும் செந்திலும் ட்ரைனிங்காக சென்னைக்கு போகிறாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தங்கமயிலோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போகிற மாதிரி புதுசாக கல்யாணமான சரவணனையும் தங்கமயிலையும் எங்கேயாச்சும் அனுப்பி வைக்கலாம்ல. நான் சென்னைக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும்லாம் சொல்லலை, இங்கே எங்கேயாச்சும் வெளியில் அனுப்பி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு பேசாமல் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. பாண்டியன் சொன்னால் நம்ம சரவணன் எதிர்த்து பேசுவாரா? சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தங்கமயிலோட ஃபேஸே அப்படியே மாறுது. இதை கவனிக்கிற கோமதி இருந்துக்கிட்டு, ஏங்க அவங்க என்ன வயசான டிக்கெட்டா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு? பேசாமல் ஏதாச்சும் ஹோட்டலுக்கு இல்லைனா சினிமாவுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இன்றைக்கே சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, இல்லை இன்னைக்கு நைட்டு தானே தம்பியும் மீனாவும் சென்னைக்கு போகிறாங்க, நாளைக்கு நாங்கள் போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா இருந்துக்கிட்டு, எங்களுக்காக நீங்கள் ஏன் போகாமல் இருக்கீங்க, அதெல்லாம் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாண்டியன் இருந்துக்கிட்டு, சரி நான் வரும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தங்கமயில் இருந்துக்கிட்டு, இதுக்கோசரம் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்க, ஃபோன்லேயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் பெருந்தன்மையாக, இந்தாம்மா என்னோடய ஃபோனில் இருந்தே புக் பண்ணு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. தங்கமயில் வாங்கி எதுவுமே சொல்லாமல் 2 டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ரிட்டன் ஃபோனை கொடுத்தா 1200 பில்லு போயிருக்கு. இதை பார்த்து பாண்டியனால் பொறுத்துக்கவே முடியல. என்னம்மா இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் பாப்கார்னு ஜூஸு எல்லாமே ஆர்டர் பண்ணால் இவ்வளோ செலவாகும், அதனால தான் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் அங்கேருந்து புலம்புனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நைஸாக வெளியில் போயிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் புலம்புனா, இந்த பக்கத்து கோமதி பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற நம்ம மீனாவும் ராஜியும் அவ்வப்போது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம சரவணனும் தங்கமயிலும் சினிமாவுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னி எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.